சென்னையில் மின்சார பேருந்து சேவை துவங்குவது எப்போது? கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட நாம் கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த மின்சார பேருந்து சேவை எப்போது தொடங்க இருக்கு? என்னென்ன வசதிகளுடன் இந்த சேவை தொடங்க இருக்கு? விவரங்கள் என்ன? சென்னை மற்றும் புறநகர் பகுதி மக்களுடைய வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 32 பணிமனைகளில் இருந்து 660க்கும் மேற்பட்ட வழித்தடத்தில் 3300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் என்பது இயக்கப்படுகின்றன. தினசரி பார்த்தோம் என்றால் இந்த பேருந்துகளில் 30 லட்சத்துக்கும் அதிகமானோர் பயணம் மேற்கொள்வதாக தரவுகள் சொல்கின்றன. குறிப்பாக இந்த பேருந்துகளை பொறுத்தமட்டில் சாதாரண பேருந்துகள், விடியல் பேருந்துகள், அதேபோல் டீலக்ஸ் பேருந்துகள், தாழ்தள பேருந்துகள் என பல்வேறு வகைப்பாட்டில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது புதிதாக மின்சார பேருந்துகளும் கொள்முதல் செய்து இயக்குவதற்கு மாநகர போக்குவரத்து கழகம் தயாராகி வருகிறது. அந்த வகையில் தனியார் பங்களிப்போடு இந்த பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டு அதற்காக முதற்கட்டமாக 500 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் 35 பேருந்துகள் தற்போது மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய பல்வேறு பணிமனைகளை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின்சார பேருந்துகளை சார்ஜ் செய்வதற்கான போர்ட்டிங் அமைப்பு என்பது 5 பணிமனைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தாழ்தள பேருந்துகள் என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த தாழ்தள பேருந்துகளில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இந்த மின்சார பேருந்துகளில் இடம்பெற்றிருப்பதையும் நம்மால இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அரசு பேருந்துகளில் 1 லிட்டர் டீசல் மூலம் 5.74 முதல் 5.79 கிலோமீட்டர் வரையும், சிஎன்ஜி பேருந்துகளை பொறுத்தமட்டில் 1 கிலோவுக்கு 7 முதல் 7-10 கிலோமீட்டர் வரையும் செல்ல முடியும் என்ற நிலையில் இந்த மின்சார பேருந்துகளை பொறுத்தமட்டில் 240 கிலோவாட் சார்ஜ் செய்தால் 45 நிமிடங்களில் 2 பேருந்துகளுக்கு முழுவதுமாக சார்ஜ் செய்ய முடிகிறது. அப்படி சார்ஜ் செய்யக்கூடிய பட்சத்தில் மாநகரங்களில் 240 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் மேற்கொள்ள முடியும் என தகவல்கள் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்றாங்க. அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் குறைந்தது 3533 முதல் 5000க்கும் மேலே இயக்க செலவுகள் என்பது மிச்சமாகும் சூழல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. டீசல் பேருந்துகளை காட்டிலும் இதற்கான எரிபொருள் என்பது விலை மிகவும் மலிவு என்பதன் காரணமாக இயக்க செலவு என்பது வெகுவாக குறையும் என அதிகாரிகள் தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னை பயணியருடைய தேவையை போக்கக்கூடிய வகையில் தனியார் பங்களிப்போடு 1100 மின்சார தாழ்தள பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்திருந்தது. முதற்கட்டமாக 500 பேருந்துகளை இயக்க கடந்த ஆண்டு ஒப்பந்த புள்ளி என்பது கோரப்பட்டிருந்தது. தற்போது பல்லவ நிலம், வியாசர்பாடி, பெரும்பாக்கம், தண்டையார்பேட்டை, பூந்தமல்லி ஆகிய 5 பணிமனைகளில் சார்ஜிங் செய்வதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 35 புறநகர் மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கு பல்வேறு கட்டங்களாக இந்த ஆய்வுகள் என்பது பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பேருந்து நிறுத்தங்களில் நிறுத்துவது, கடுமையான போக்குவரத்து நெரிசல்ல மின்சார பேருந்துகள் இயக்கம் எப்படியாக இருக்கிறது, ஒரு முறை சார்ஜ் செய்தால் எவ்வளவு கிலோமீட்டருக்கு இயக்க முடிகிறது என்பது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே தாழ்தள பேருந்துகளில் இருப்பது போல மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்கான சாய்தள வசதி, தனி இருக்கை, சிசிடிவி கண்காணிப்பு, ஜிபிஎஸ் உதவியோடு அடுத்த பேருந்து நிறுத்தத்தை எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய வசதி, ஓட்டுநர் எளிதில் பேருந்துகளை இயக்குவதற்கு பல்வேறு வசதிகள் இந்த மின்சார பேருந்துகளிலும் செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தனியார் நிறுவனம் சார்பில் பல்வேறு கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆய்வுகள் முடிந்து பாதுகாப்பு சான்றிதழ் பெற்ற பிறகாக மாநகர போக்குவரத்து கழகத்திடம் இந்த பேருந்துகள் முறையாக ஒப்படைக்கப்பட இருக்கின்றன. அதன்படி வருகின்ற ஜூன் 2வது வாரத்திற்கு பிறகு இந்த மின்சார பேருந்துகள் என்பது சென்னை மாநகருடைய பல்வேறு பகுதிகளில் இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது பல்வேறு பணிமனைகளிலும் இதற்கான சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒரு முறை சார்ஜ் செய்தால் இந்த பேருந்து எவ்வளவு தூரம் செல்கிறது, போக்குவரத்து நெரிசல்ல இந்த மின்சார பேருந்துகளுடைய பங்களிப்பு எவ்வாறாக இருக்கிறது என்பது போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வு முடிவடைந்த பிறகாக ஜூன் 2வது வாரத்தில் இருந்து இந்த பேருந்துகள் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும் என போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பேருந்துகள் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரக்கூடிய பட்சத்தில் கார்பன் உமிழ்வு என்பது வெகுவாக குறையும் என்பதோடு சுற்றுச்சூழல் மாசும் வெகுவாக குறைய வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு பேருந்தை இயக்குவதற்கு ஏராளமான இயக்க செலவு என்பது போக்குவரத்து துறைக்கு அதிகரிக்கிறது. டீசல் பேருந்துகளை காட்டிலும்
மேலும் இதற்கான எரிபொருள் செலவு என்பது குறைவு என்பதன் காரணமாக இயக்க செலவு வெகுவாக குறைவதோடு வருவாயை பெருக்குவதற்கு இந்த வகை பேருந்துகள் மிகவும் பயனளிக்கும் என்பது அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய நேரடி தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.